வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் 3/2/2023 ஃபோர்நூன் செஷனில் நடந்த டெட் பேப்பர் 2 சயின்ஸ் கொஷினோட கண்டினியூஷன் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் 1 to 15 கொஷின்ஸ் மட்டும் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் 16 to 30 கொஷின்ஸ் பார்க்கலாம். 16வது கேள்வி பொறுத்துக. இந்த கொஷின் 11th ஸ்டாண்டர்ட் பாட்னி யூனிட் 4ல் பேஜ் நம்பர் 99லேருந்து எடுத்திருக்காங்க. இந்த மேட்சில் இருக்க கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே லாங் சென்டென்ஸாக இருக்கனால இதை நான் தனித்தனி ஸ்லைடாக கொடுத்துருக்கேன், பாருங்கள். இந்த கொஷின்ஸுக்கு டைரெக்டாக ஆன்சர்ஸ் பார்த்தலாம். 16ல் ஏ கொஷின், இக்கனி மேல்மட்ட சூலக பையின் இணைந்த இரு சூலக இலை சூலகத்தில் இருந்து தோன்றுகின்றது. ஆரம்பத்தில் ஓர் அறையையும் பின் பொய் தடுப்பு சுவர் தோன்றுவதனால் ஈரறை பெற்று தோற்றமளிக்கும். இதற்கான விடை சிலிக்குவா. 16ல் B1, இக்கனி மேல்மட்ட சூலக பையின் இணைந்த பல சூலக இலை சூலகத்தில் இருந்து தோன்றுகின்றது. இதற்கான விடை வெடிக்கனி. நெக்ஸ்ட்டு 16ல் சி கொஷின் பார்க்கலாம். இக்கனி மேல்மட்ட சூலக பையின் ஒரு சூலக இலை சூலகத்தில் இருந்து தோன்றுகின்றன. கனியின் ஒரு விளிம்பு இணைப்பில் மட்டும் வெடிக்கின்றன. இதற்கான விடை ஒரு புற வெடிக்கனி. 16ல் டி கொஷின், இக்கனி மேல்மட்ட சூலக பையின் ஒரு சூலக இலையிலிருந்து தோன்றுகின்றது. கனியின் இரு விளிம்பு இணைப்புகளிலும் வெடிக்கின்றது. இதற்கான விடை நெற்றுக்கனி. இந்த கொஷினை நீங்கள் புக்கில் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். 17th கொஷின் பார்க்கலாம். மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கோல்டன் அரிசி எந்த வைட்டமின் குறைபாட்டை தவிர்க்கும்? ஆப்ஷன் ஏ வைட்டமின் ஏ, ஆப்ஷன் பி வைட்டமின் B1, ஆப்ஷன் சி வைட்டமின் சி, ஆப்ஷன் டி வைட்டமின் டி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வைட்டமின் ஏ. மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கோல்டன் அரிசி வைட்டமின் ஏ குறைபாட்டை தவிர்க்கும். அடுத்த கேள்வி, தாவரங்களில் கனிமங்கள் 2 படிநிலைகளில் உட்செல்கிறது. படிநிலை 1, புறத்தோல் செல்களில் சைட்டோபிளாசம் வழியாக கனிமங்கள் வேரிற்குள் செல்கிறது. படிநிலை 2, வேரிலிருந்து கனிமங்கள் தாவரங்களின் அனைத்து பகுதிகளுக்கும் செல்கிறது. கீழ்காணும் முறைகள் மூலமாக மேற்காணும் படிநிலைகள் நிகழ்கிறது. இந்த கேள்வி 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 14 பேஜ் நம்பர் 200லேருந்து கேட்டிருக்காங்க. தாவரங்களில் இந்த 2 படிநிலைகளும் எந்த முறையின் மூலமாக நடைபெறுது அப்படிங்கிறது தான் கேள்வி. இதற்கு நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்கல, டைரெக்டாக ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். படிநிலை 1 ஆற்றல் சார் கடத்தல் முறை மூலமாகவும், படிநிலை 2 நீராவி போக்கின் இழுவிசை முறை மூலமாகவும் நடைபெறுகிறது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். டேஸ் தனிமம் அதிகளவு சங்கிலி தொடரை உருவாக்கும். ஆப்ஷன் ஏ லெட், ஆப்ஷன் பி டின், ஆப்ஷன் சி சிலிக்கான், ஆப்ஷன் டி கார்பன். இந்த கேள்வி 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 11ல் பேஜ் நம்பர் 152ல் இருந்து கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கார்பன். கார்பன் தனிமம் அதிகளவு சங்கிலி தொடரை உருவாக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைலேரியா புழுவின் அடைக்காக்கும் காலம் என்ன? ஆப்ஷன் ஏ 1 to 2 நாட்கள், ஆப்ஷன் பி 2 to 3 வாரங்கள், ஆப்ஷன் சி 2 to 3 வருடங்கள், ஆப்ஷன் டி 8 to 16 மாதங்கள். இந்த கேள்வி 9th ஸ்டாண்டர்ட் யூனிட் 22 பேஜ் நம்பர் 274லேருந்து கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 8 to 16 மாதங்கள். ஃபைலேரியா புழுவின் அடைக்காக்கும் காலம் 8 to 16 மாதங்கள். அடுத்த கேள்வி பார்க்கலாம். இதய தசைகளுக்கு குறைவான இரத்த ஓட்டம் செல்லுதல் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ இதய தசை நசிவுறல் நோய், ஆப்ஷன் பி இஸ்கீமியா, ஆப்ஷன் சி பிளேக், ஆப்ஷன் டி மாரடைப்பு. இந்த கேள்வி 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி யூனிட் 7 பேஜ் நம்பர் 147லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அண்டு ஆப்ஷன் டி. இதய தசைகளுக்கு குறைவான இரத்த ஓட்டம் செல்லுதல் இதய தசை நசிவுறல் நோய் அல்லது மாரடைப்பு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, நெஃப்ரானில் காணப்படும் அண்மை சுருண்ட குழலில் சுரக்கும் கால்சிட்ரோல் எதை உட்கிரகிப்பதை துரிதப்படுத்துகிறது? ஆப்ஷன் ஏ கால்சியம் அண்டு அயோடின், ஆப்ஷன் பி சோடியம் அண்டு பாஸ்பரஸ், ஆப்ஷன் சி பாஸ்பரஸ் அண்டு பொட்டாசியம், ஆப்ஷன் டி கால்சியம் அண்டு பாஸ்பரஸ். இந்த கேள்வி 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி யூனிட் 8
பேஜ் நம்பர் 160 கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, கால்சியம் அண்டு பாஸ்பரஸ். 23வது கேள்வி. கூற்று: மின்னணு கழிவுகள் நரம்பு மண்டலம் மற்றும் சுவாச மண்டலத்தில் மோசமான உடல்நல குறைபாடுகளை ஏற்படுத்துகிறது. காரணம்: ஏனெனில் மின்னணு கழிவுகளில் காரியம், காட்மியம், பாதரசம் மற்றும் குரோமியம் உள்ளது. இந்த கேள்வி 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி யூனிட் 10 கேட்டிருக்காங்க. இதற்கான விடை ஆப்ஷன் டி, கூற்று, காரணம் சரி. அடுத்த கேள்வி. சரியான இணையை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ உடற்குழி அற்றவை உருளை புழுக்கள். ஆப்ஷன் பி பொய்யான உடற்குழி தவளை. ஆப்ஷன் சி உண்மையான உடற்குழி நாடாப்புழு. ஆப்ஷன் டி உடற்குழி உடையவை மண்புழு. இந்த கேள்வி 9th ஸ்டாண்டர்ட் யூனிட் 17 பேஜ் நம்பர் 205 to 208 கேட்டிருக்காங்க. இங்கே சரியான இணை எது அப்படின்னு தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதற்கான விடை ஆப்ஷன் டி, உடற்குழி உடையவை மண்புழு. மற்ற ஆப்ஷனில் இருக்கிறதுக்கு சரியான இணை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ உருளை புழுக்கள். இதற்கு பொய்யான உடற்குழின்னு கொடுத்துருக்கணும், ஆனால் உடற்குழி அற்றவைன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி தவளை இருவாழ்வி. ஆப்ஷன் சி நாடாப்புழு உடற்குழி அற்றவைன்னு கொடுத்துருக்கணும், இங்கே உண்மையான உடற்குழின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 4 ஆப்ஷனில் சரியான விடை ஆப்ஷன் டி, உடற்குழி உடையவை மண்புழு. அடுத்த கேள்வி. நோய் தடைக்காப்பு செயலை மட்டுப்படுத்தி தகைப்பை எதிர்கொள்ளும் ஹார்மோன் எது? ஆப்ஷன் ஏ ஆல்டோஸ்டீரான். ஆப்ஷன் பி அட்ரினலின். ஆப்ஷன் சி கார்டிசோல். ஆப்ஷன் டி அட்ரினல் ஆண்ட்ரோஜன். இந்த கேள்வி 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி யூனிட் 11 பேஜ் நம்பர் 242 கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கார்டிசோல். அடுத்த கேள்வி. பின்வருவனவற்றுள் லைசோசோம் பற்றிய சரியான வரிசை எது? ஆப்ஷன் ஏ உட்கரு ஜவ்வு கோல்கை உறுப்பு லைசோசோம். ஆப்ஷன் பி எண்டோபிளாச வலைப்பின்னல் குமிழ்கள் லைசோசோம். ஆப்ஷன் சி எண்டோபிளாச வலைப்பின்னல் கொள்கை உறுப்பு லைசோசோம். ஆப்ஷன் டி மைட்டோகாண்ட்ரியா கொள்கை உறுப்பு லைசோசோம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி எண்டோபிளாச வலைப்பின்னல் கொள்கை உறுப்பு லைசோசோம். 27வது கொஷின். பின்வருவனவற்றுள் அனிச்சைவில் பாதையை கண்டறிக. ஆப்ஷன் ஏ உணர் உறுப்புகள், உணர் நரம்பு செல்கள், தசைகள், தண்டுவடம், இயக்க நரம்புகள். ஆப்ஷன் பி உணர் உறுப்புகள், உணர் நரம்பு செல்கள், தண்டுவடம், இயக்க நரம்புகள், தசைகள். இந்த ஆப்ஷன்ஸ் லென்த்தியாக இருக்கனால ஆப்ஷன் ஏ அண்ட் பி மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இந்த கேள்வி 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி யூனிட் 10 பேஜ் நம்பர் 214 கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி உணர் உறுப்புகள், உணர் நரம்பு செல்கள், தண்டுவடம், இயக்க நரம்புகள், தசைகள். அதாவது அனிச்சைவில் பாதை எப்படி இருக்கும்னா உணர் உறுப்புகள், உணர் நரம்பு செல்கள், தண்டுவடம், இயக்க நரம்புகள், தசைகள். அடுத்த கேள்வி பார்க்கலாம். பொறுத்துக. ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறத மட்டும் பாருங்கள். ஏ நேர்சூல், பி தலைகீழ் சூல், சி ஆம்பிட்ரோபஸ், டி சிர்சினோட்ரோபஸ். அடுத்து ரைட் சைடில் 1 ஒரு விதையிலை மற்றும் 2 விதையிலை, 2 காக்டேசி, 3 பைப்பரேசி, 4 அலிஸ்மட்டேசி. இந்த கேள்வி 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி யூனிட் 1 பேஜ் நம்பர் 11 and 12 கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நேர்சூல் பைப்ரேசி, தலைகீழ் சூல், ஒரு விதையிலை மற்றும் 2 விதையிலை, ஆம்பிட்ரோபஸ், அலிஸ்மட்டேசி, சிர்சினோட்ரோபஸ், காக்டேசி. இந்த செஷனில் 2 கொஷின் டிஆர்பியிலேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அந்த கொஷின்ஸ் என்னன்னு தெரிஞ்சால் நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.